ஹாய் ஆல், திஸ் பிரியா. இன்றைக்கி வந்து என்னோடய சாட்டர்டே ஈவினிங் மினி விலாக். எனக்கு ஸ்கூல் இருந்ததுனால நான் ஸ்கூல் போயிட்டு ஒரு 6:30 போல் தான் வந்தேன். நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்ச நேரம் ஸ்நாக்ஸ் பார்த்துட்டு உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து நீ ஏதாவது குழம்பு வை வித்தியாசமா அப்படின்னாங்க. நான் அதுக்கப்புறம் கிச்சனில் கிளம்ப இறங்கிட்டேன். என்ன எதுவும் வெஜிடபிள்ஸ்லாம் இல்லை, ஏன்னா அது வீக்கெண்டு. ஸோ டுமாரோ தான் சண்டே, நாளைக்கு தான் மார்க்கெட் போய் எல்லாமே வாங்கணும். அதனால வந்து இன்றைக்கி பிரிஞ்சாலும் எக்கும் இருந்தது. அதனால் இருந்த பிரிஞ்சால் எக் ரெண்டுத்தையுமே வச்சுட்டு ஏதாவது ஒரு கிரேவி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். யூடியூப்பில் நிறைய வீடியோ பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் கைக்கு வந்ததை தான் போட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஆனியன், டொமேட்டோ, சில்லி இது மூணுத்தையுமே வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வந்து தின் ஸ்லைஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு சாப்பாடு வந்து எங்கள் அம்மா தான் பார்த்தாங்க. எனக்கு சாப்பாடு வடிக்க தெரியாது. அதனால் நான் இடத்துல சிம்மில் வைக்கிறது, ஆனில் வைக்கிறது, கிண்டுறது இந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து இடத்துல இந்த ஜிஞ்சரோட ஸ்கின் பீல் பண்ணுறது, பூண்டு இது பண்ணுறது அதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, ஸ்பைசஸ் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அதை எடுத்துகிட்டு சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றி சோம்பு, கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கிட்டு பேஸ்ட்டை அந்த அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை ஊற்றிட்டு அதோட கொஞ்சம் தேவையான அளவு மிளகாத்தூள், புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க. உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்குங்க. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நீங்கள் முட்டை ஊற்றணும். மேபி நீங்கள் முட்டையை உடச்சும் ஊற்றலாம், பாயில் பண்ண எக்கும் போடலாம். ஆப்வியஸ்லி எனக்கு முட்டை உடைக்க தெரியாது, உடச்சி ஊற்ற தெரியாது. அதனால் எங்கள் அம்மா வந்து உடச்சி ஊற்றி கொஞ்சம் உதவி பண்ணாங்க. இது நல்லா ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து லோ ஃப்ளேமில் குக் ஆனாலே போதும். நமக்கு ஃபைனலாக கிரேவி ரெடி ஆகிடும். கிரேவி நல்லா வந்ததுனால தான் நான் ரெசிபி வீடியோ ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். சைமல்டேனியஸாக நான் டிவியையும் விடல, அடிக்கடி போயிட்டு டிவிலையும் நான் கொஞ்சம் சீரியல் பார்த்துக்கிட்டேன். உங்களோட ஃபேவரட் சீரியல் என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நான் உங்கள் பிரியா. பை பாய்.